வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். தென் மாவட்டங்களுக்கு இது மகிழ்ச்சியான நாள் என்று சொன்னால் மிக இல்லை. குறிப்பாக ராமநாதபுரம், மதுரை, தேனி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள். காரணம், முல்லை பெரியாறு வழக்கில் ஒரு முக்கியமான தீர்ப்பை அளித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். அணையுடைய நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இதை தாண்டி கேரள அரசாங்கம் இயக்கி இருக்கக்கூடிய இந்த அணை பாதுகாப்பு சட்டம் செல்லாது என்றும் அறிவித்திருக்கிறது. இது தென் மாவட்ட மக்களிடையே பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் இது சார்ந்த பெரிய பாதிப்பை சமீப காலமாக சில ஆண்டுகளாக சந்தித்து வந்தவர்கள் தென் மாவட்ட விவசாயிகள். இந்த நிலையில இந்த தீர்ப்பு சார்ந்து சில கன்சர்ன்ஸும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக 3 பேர் கொண்ட குழுவை இந்த அணையை கண்காணிப்பதற்காக அமைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். இதனால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ன? கேரள அரசாங்கம், கேரள பொதுப்பணித்துறை வரும் காலத்துல அணை பாதுகாப்பா இல்ல, அணையில விரிசல் இருக்கு, இது போன்ற அச்சங்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதா? இது உள்ளிட்ட பல கேள்விகள் எழுந்திருக்க விரிவாக கள நிலவரங்களோடு இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் இதை அலச இருக்கின்றோம். இது சார்ந்த தகவல்களை வழங்குவதற்காக தேனி மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் சிவ சபாபதி இணைகிறார். அது மட்டுமல்லாது எமது மதுரை அரங்கத்திலிருந்து முன்னாள் பொதுப்பணித்துறை அதிகாரி திரு விஜயகுமார் அவர்களும் இணைகிறார். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். முதலில் இது சார்ந்த தொகுப்பினை காண தமிழகம் மற்றும் கேரள எல்லைப் பகுதியில் 1895ஆம் ஆண்டு கர்னல் பென்னி குயிக் என்ற பொறியாளரால் வடிவமைத்து கட்டப்பட்டது முல்லை பெரியாறு அணை. இந்த அணையின் மொத்த கொள்ளளவு 152 அடியாகும். தென் தமிழ்நாட்டில் உள்ள தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் உள்ள 2,08,144 ஏக்கர் நிலங்கள் இதனால் பாசன வசதி பெற்று வந்தன. இந்த நிலையில் 1979ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி அணை பலவீனமாக உள்ளது என்றும் பலப்படுத்தும் வரை அணையின் நீர்மட்டத்தை 136 அடியாக தற்காலிகமாக குறைக்க இரு மாநிலங்களிடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அணையை பலப்படுத்த எவ்வித நடவடிக்கையும் கேரள அரசு எடுக்கவில்லை. இதனால் ஆவேசம் அடைந்த 5 மாவட்ட விவசாயிகள் சங்கம் 1998ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. 8 வருடமாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் 2006ஆம் ஆண்டு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு அனுமதி வழங்கியது. இந்த அனுமதியை நீர்த்து போக செய்யும் வகையில் 2006ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி கேரள அரசு அணை பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. இதனை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஆனந்த் தலைமையில் உச்சநீதிமன்றம் ஒரு குழு அமைத்தது. இந்த குழுவினர் அணை பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்தனர். அதன்படி ஆனந்த் தலைமையிலான குழு அளித்த அறிக்கையில் அணை மிகவும் பலமாக உள்ளது என்றும் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தலாம் என்றும் அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் அறிக்கை தரப்பட்டது. இந்த அறிக்கையை ஏற்க கேரள அரசு மறுப்பு தெரிவித்ததோடு புதிய குழுவை நியமிக்க வேண்டும் என நீதிமன்றத்தில் வலியுறுத்தியது. இந்த வழக்கின் மீதான இறுதிக்கட்ட விசாரணை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு இன்று இறுதி தீர்ப்பு வழங்கியுள்ளது. அணை பலமாக இல்ல, இதனால இடுக்கி உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு பாதிப்பு, புதிய குழு அமைக்கணும், பல அச்சத்தை கேரளா எழுப்பியது. ஆனால் அந்த ஐஏஎஸ் ஆனந்த் தலைமையிலான குழுவுடைய பரிந்துரையை ஏற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாது அணை பாதுகாப்பு சட்டம் செல்லாது என்றும் உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இன்று நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு குறித்து மேலும் விரிவாக விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் லோகநாத். முல்லை பெரியாறு விவகாரத்தை பொறுத்தவரை கேரள அரசுக்கு எதிராக தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் கடந்த 2006ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் மீதான இறுதி தீர்ப்பு இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான RM லோதா தலைமையிலான 5 பேர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வானது வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பில் முக்கியமாக 2006ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தீர்ப்பு வழங்கியிருந்தது என்றும் அதில் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்த கேரள அரசிற்கு உத்தரவிடப்பட்டிருந்தது என்றும் ஆனால் அந்த
அந்த உத்தரவை செயல்படுத்தாமல் உத்தரவை மீறி தற்பொழுது கேரள அரசானது 2006ஆம் ஆண்டு அணை பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு புதிய சட்டத்தின் மூலம் முல்லை பெரியாறு அணையின் அருகே ஒரு புதிய அணை கட்டும் முயற்சியில் கேரள அரசு ஈடுபட்டது ஏற்கத்தக்கது அல்ல என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கேரள அரசின் இந்த புதிய சட்டம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பது அரசியல் சாசன அமர்வுக்கு எதிரானது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தற்பொழுதானது 2010ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஏஎஸ் ஆனந்த் தலைமையிலான ஒரு 5 பேர் அடங்கிய குழுவை நியமனம் செய்திருந்ததாகவும் அந்த குழு 2 ஆண்டுகள் முல்லை பெரியாறு அணையின் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆய்வை மேற்கொண்டு தாக்கல் செய்திருந்த அறிக்கையில் கூட அணை தற்பொழுது பலமாக இருக்கிறது என்றும் அணையின் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தினால் எந்தவிதமான பாதிப்பும் அணைக்கோ அல்லது அணையை சுற்றி வாழும் பகுதி மக்களுக்கோ ஏற்படாது என்றும் ஆனந்த் தலைமையிலான குழுவும் தெளிவாக அறிக்கையில் கூறியிருக்கின்றது. எனவே இந்த அறிக்கையும் சுட்டிக்காட்டித்தான் நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதேபோன்று கேரள அரசு கொண்டு வந்துள்ள அந்த அணை பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்வதாகவும் அதாவது செல்லாது என்று தீர்ப்பளித்துள்ள நீதிபதிகள் அணையின் நீர்மட்டத்தை உடனடியாக 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்த வேண்டும் என்ற ஒரு பரபரப்பான தீர்ப்பையும் வழங்கியிருக்கிறார்கள். அதேபோன்று அணையின் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்தும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கும் ஒரு புதிய குழு ஒன்றையும் இந்த உச்சநீதிமன்றமானது நியமனம் செய்திருக்கிறது. அந்த குழுவில் மத்திய நீர் ஆணையத்தின் தலைவர் உறுப்பினராக சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு கீழ் 2 உறுப்பினர்களாக செயல்பட வேண்டும் என்றும் அதில் தமிழகத்தைச் சேர்ந்த பொதுப்பணித்துறையைச் சேர்ந்த ஒரு அதிகாரியும் கேரளத்தைச் சேர்ந்த நீர்ப்பாசனத்துறையைச் சேர்ந்த ஒரு அதிகாரியும் உறுப்பினராக சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த 3 பேர் அடங்கிய குழுவானது முல்லை பெரியாறு அணையில் மாதந்தோறும் அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறை ஆய்வுகளை மேற்கொண்டு பராமரிப்பு பணிகளையும் செய்ய வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த குழு எப்பொழுது சந்திக்க வேண்டும், எப்பொழுது ஆலோசனை கூட்டங்களை மேற்கொள்ள வேண்டும், எங்கு ஆலோசனை கூட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து முடிவினை மத்திய நீர் ஆணையத்தின் தலைவர் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் அதேபோன்று முல்லை பெரியாறு அணையில் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கோ அல்லது பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கோ தமிழக அரசு அதிகாரிகள் வரும்பொழுது அவர்களை கேரள அரசு தடுத்து நிறுத்தக்கூடாது என்றும் அப்போது அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் தற்பொழுதைய இந்த தீர்ப்பின்படி கடந்த 2006ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற அதே தீர்ப்பை தான் தற்பொழுதும் கூறியிருந்தாலும் கூட 1979ஆம் ஆண்டு அணையின் நீர்மட்டத்தை 136ஆக குறைத்த கேரள அரசு இந்த தீர்ப்பின் மூலம் உடனடியாக 142 அடியாக அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்பதுதான் நிதர்சன உண்மை. அதாவது தற்பொழுதைய தீர்ப்பின்படி தற்பொழுது உடனடியாக அணையின் நீர்மட்டத்தை 136லிருந்து 142 அடியாக உயர்த்தலாம். ஆனால் இதுவே நிரந்தரமாக அந்த அணையின் நீர்மட்டமாக இருக்குமா என்றால் அது சந்தேகம்தான். ஏனென்றால் அணையை பராமரிப்பதற்காகவும் பாதிப்பு ஏதேனும் ஏற்படாத வகையில் பார்ப்பதற்காகவும் தான் ஒரு புதிய 3 பேர் அடங்கிய குழுவை உச்சநீதிமன்றம் தற்பொழுது நியமித்திருக்கிறது. எனவே இந்த குழுவானது தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்ளும். இந்த குழுவில் யாரேனும் ஒருவருக்கு இந்த அணை பாதுகாப்பாக இல்லை, அதே போன்று பராமரிப்பு செய்வதில் பாதிப்பு இருக்கிறது என்று யாரேனும் கருத்து தெரிவித்தாலோ அல்லது வாதங்கள் எழும்பினாலோ உடனடியாக அணை நீர்மட்டத்தை குறைப்பது குறித்து இந்த குழுவின் தலைவர் ஒரு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். எனவே இந்த ஆய்வின் இறுதியில் அணை நீர்மட்டத்தை 136 அடியாகவோ அல்லது 140 அடியாகவோ 141 அடியாகவோ குறைத்தால் அணைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்று அந்த குழு விரும்பினால் முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. எனவே 142 அடி என்பது நிரந்தரமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டமாக இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறவில்லை. அணை பாதுகாப்பாக இருக்கும் வகையில் எத்தனை அளவு நீர்மட்டத்தை உயர்த்தினால் தகுமோ அந்த அளவு மட்டும் நீரை உயர்த்திக் கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே கூறிய உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்று கூறியிருப்பதன் மூலம் தற்பொழுது கட்டாயமாக கேரள அரசானது அணையின் நீர்மட்டத்தை 136லிருந்து 142 அடியாக உயர்த்த வேண்டும். 136லிருந்து 142 அடியாக உயர்த்தியிருப்பது தென் மாவட்டங்களில் குறிப்பாக ராமநாதபுரம், மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருந்தாலும் கூட அந்த 3 பேர் அடங்கிய குழுவானது சில கேள்விகளையும் மாற்று கருத்துக்களையும் கொண்டிருக்கிறது. விரிவாக இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நாம் அலசரிக்கின்றோம். நாம் எமது செய்தியாளர் சிவசபாபதி கேட்க இருக்கின்றேன். தேனியில் இருந்து இணைகிறார் சிவசபாபதி. இந்த தீர்ப்பை எப்படி பார்க்கிறாங்க தேனி விவசாயிகள்? ஏன்னா பெரிய அளவுக்கு முல்லை பெரியாறால பயனடையக்கூடிய மாவட்டங்கள்ல ரொம்ப முக்கியமானது தேனி. எப்படிப்பட்ட ரியாக்ஷன் பெற்றிருக்கிறது இந்த தீர்ப்பு? இந்த தேனி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா முல்லை பெரியாறு ஒரு வாழ்வாதாரமான ஒரு ஜீவ நதியாவே இந்த மக்கள் பாக்குறாங்க. அதுவும் நீதிபதி லோதா தலைமையில இந்த தீர்ப்பு ஒரு 35 வருடங்களுக்கு கழித்து இந்த தீர்ப்பு கொடுத்திருக்கிறது மிக சிறந்த தீர்ப்பாவே அவங்க கருதுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம கூட பாத்தீங்கன்னா விவசாயிகளும் இதுக்காக பாடுபட்ட 5 மாவட்ட தலைவர் அப்பாஸ் அவரும் நம்ம கூட இருக்காங்க. இப்போ அப்பாஸ்டையும் இதை பத்தி கேட்டுருவோம். ஐயா, இந்த ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்ததை இந்த விவசாயிகளும் நம்ம இந்த தேனி மாவட்ட மக்களும் அவங்க எந்த மாதிரி உணர்றாங்க?
தங்களுடைய உரிமை காப்பாற்றப்பட்டது. இனியும் 152 அடியாக கொண்டு வந்து இந்த உண்மையை முழுமையாக காப்பாற்றுவதற்கு தமிழக விவசாயிகளும் தமிழக அரசும் தமிழக அரசியல் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த விவசாயிகள் முழுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் 1886 போடப்பட்ட ஒப்பந்தம் 999 ஆண்டுகளாக இருந்தாலும் கூட இந்த முல்லைப்பெரியார் டிராப் ஆஃப் வாட்டர் இந்த முல்லைப்பெரியார் டேம் என்றுதான் அவன் சொல்லியிருக்கிறான். ஆகவே அத்தனை தண்ணீரும் தமிழகத்துக்குத்தான் சொந்தம் என்ற அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருந்தாலும் கூட இடையில் ஏற்பட்ட 1976 இடுக்கி அணை 1976 இடுக்கி அணை திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட பின் அந்த அணை நிரம்பாதன் காரணமாக கேரள அரசியல்வாதிகள் மக்களை தூண்டிவிட்டு ஒரு வெறுப்புணர்ச்சியை ஒரு பெரிய போராட்டத்தை பெரிய கலவரத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக 25/11/1979 கேரள அரசின் முதல் அமைச்சர் அச்சுதானந்தமும் அவர்களும் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு எம்ஜி ராமச்சந்திரர்களும் 152 அடியிலிருந்து 136 அடியாக நீர்மட்டத்தை குறைக்கும்படியான தமிழக தலையெழுத்தையே மாற்றிய ஒரு ஒப்பந்தத்தை போட்டார்கள். அந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து நாங்கள் எல்லாம் 35 வருடங்களாக விடாது தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறோம். அந்த போராட்டத்தினுடைய விளைவு மக்கள் எழுச்சி. மக்கள் 2011 ஏற்பட்ட ஒரு பெரிய எழுச்சியின் காரணமாக எல்லா அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் கூட ஒத்துழைக்காவிட்டாலும் மக்களுடைய ஒட்டுமொத்த எழுச்சியின் காரணமாக இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு 27/2/2006 வந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஏற்பட்ட தீர்ப்பாகும். அன்று என்ன சொன்னார்கள்? 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம். அதன் பின்பு அணையை பல விதமான இறுதிக்கட்ட பணிகளை முடித்துவிட்டு 152 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம். இதில் கேரள அரசு எந்த விதமான இடையூறோ எந்த விதமான தடங்களோ எந்த விதமான எதிர்ப்போ காட்டக்கூடாது. அன்று 27/2/2006 ஏற்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வெளிவந்திருப்பதனால் இந்த தீர்ப்பை தமிழக மக்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் குறிப்பாக தென் மாவட்ட தமிழக மக்கள் அனைவரும் வரவேற்கிறார்கள். அதற்காக தங்களுடைய வாழ்த்துதலையும் அரசுக்கு சொல்லுகிறார்கள். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் கேரள அரசினுடைய கேரள அணைகள் பாதுகாப்பு திருத்த சட்டம் செல்லாது என்று ஒரு தீர்ப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். அதனோடு சேர்ந்து ஒரு தீர்ப்பாக இந்த அணையினுடைய மராமத்து பராமரிப்பு பணிகளை செய்வதற்கு கேரள அரசினுடைய உயர்மட்ட பொறியாளரும் தமிழக அரசினுடைய உயர்மட்ட பொறியாளரும் மத்திய அரசினுடைய உயர்மட்ட பொறியாளரும் கலந்து பேசி அடுத்த கட்ட மராமத்து பராமரிப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இதை இது தவறு என்று நாங்கள் கருதுவதோடும் அல்லாமல் இன்னொரு சொல்ல இருக்கிறது. அணைகளை பாதுகாக்கக்கூடிய உத்தரவு 1895 1961 வரை தமிழக அரசிடம்தான் இந்த அணைகள் பாதுகாப்பு முழுமையாக இருந்தது. 1961 ஏதோ ஒரு சிறிய தவறின் காரணமாக இந்த அணைகளை பாதுகாப்பதற்கு கேரள போலீஸை நியமித்தாலும் கூட தமிழக அரசு தான் சம்பளம் செய்து கொண்டு வருகிறது. இனிமேல் கேரள போலீசார்கள் அங்கு ஒழுங்கு தவறிய நடவடிக்கை எடுத்தால் தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கேரள இடுக்கி டிஎஸ்பிக்கு ஒரு லெட்டர் எழுதி இந்த சம்பந்தப்பட்ட போலீசார் ஒழுங்காக தன்னுடைய டியூட்டியை செய்யவில்லை என்று லெட்டர் எழுதினால் அந்த போலீஸை நிறுத்திவிட்டு தமிழக போலீஸை நியமிப்பதற்கு அந்த ஒப்பந்தத்தில் ஒரு சரத்து இருக்கிறது என்பதையும் தமிழக அரசினுடைய மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். ஏனெனில் இந்த பாதுகாப்பை நாம் ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலை 1962 தான் வந்தது. அதுவரை தமிழுடைய போலீஸ் பாதுகாப்பாக இந்த ஒப்பந்தம் 1886 ஒப்பந்தம் மட்டுமல்ல, 1970 ஒரு ஒப்பந்தம், 25/1979 ஒரு ஒப்பந்தம், 1940 நல்லி ரஞ்சன் சட்டத்தினுடைய ஒரு தீர்ப்பு, இப்படி இந்த அணை சம்பந்தமாக பல ஒப்பந்தங்கள் பல தீர்ப்புகள் பல பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றன. அனைத்தையும் கேரள அரசியல்வாதிகள் தான் மீறி கொண்டு வருகிறார்களே, கேரள மக்கள் இதை பற்றி சிந்திப்பதே இல்லை. கேரள மக்களை அவர்கள் பிரெயின் வாஷ் செய்து முல்லைப்பெரியாறு அணை உடைந்தால் கேரளாவினுடைய 5 மாவட்டங்கள் அழிந்துவிடும், 35 லட்சம் மக்கள் அரபிக்கடலில் கொண்டு போய் தள்ளி விடுவார்கள் என்றெல்லாம் ஒரு பொய் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறார்கள். நான் சொல்லுகிறேன்,
கேரளா அரசு வெளியிட்ட மேப்பில் முல்லைப்பெரியார் அணை நீர் 48 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடுக்கி அணைக்கு வரைதான் செல்லுகிறது என்று சொல்லி ஒரு மேப் வெளியிட்டிருந்தார்கள். அந்த மேப் இன்றும் நீங்கள் ஒவ்வொரு இன்டர்நெட்டில் எடுத்து பார்த்தால் தெரிந்து கொள்ளும். அப்படி இல்லாவிட்டாலும் கூட 2011 கேரள அரசினுடைய அட்வொகேட் ஜெனரல் தண்டபாணி அவர்கள் கேரள உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு கொடுத்திருக்கிறார். அதில் கேரள உச்ச நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது என்பதாக கேரள அரசின் சார்பாக கொடுக்கப்பட்ட மனு அதில் சொல்லுகிறார்கள், கேரளாவில் உள்ள முல்லைப்பெரியாறு அணை உடைந்தால் 48 கிலோமீட்டர் தூரம் சென்று 436 வீடுகள் தான் குடியிருப்புகள் தான் பாதிக்கப்படும். இந்த 436 குடியிருப்புகளை 1 மணி நேரத்தில் அப்புறப்படுத்தி வேறு இடத்தில் மாற்றிவிடலாம். முல்லைப்பெரியாறு அணை நீர் உடைந்தால் எந்த விதமான மற்ற எந்த மாவட்டங்களும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று கேரளாவினுடைய அட்வொகேட் ஜெனரல் தண்டபாணி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இவையெல்லாம் கேரள அரசியல்வாதிகள் அனைவருக்கும் தெரியும். அப்படி தெரிந்தாலும் கூட முல்லைப்பெரியாறு அணையில் 152 அடியாக இருந்தால் 16.525 டிஎம்சி தண்ணீராகும். 136 அடியாக இருந்தால் வெறும் 10 டிஎம்சி தண்ணீர் தான். 116 அடி 110 இருந்தால் 3 டிஎம்சி தண்ணீர் தான். இந்த தண்ணீர் இடுக்கி அணை என்பது பிரம்மாண்டமான அணை. 555 அடி உயரமும் 172 டிஎம்சி தண்ணீரும் 720 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடியது அல்லாமல் 36,000 சதுர கிலோமீட்டர் நீர் பரப்பும் கொண்டது இடுக்கி அணையாகும். இடுக்கி அணை என்பது தமிழக மக்கள் அல்ல, கேரளா மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகமே தெரிந்து கொண்ட ஒரு விஷயம். ஏறத்தாழ இடுக்கி அணை, சிறுதோணி அணை, குளமாவு அணை என்ற ஒரு பரந்த நீர்ப்பரப்புடைய பகுதியாகும். கூடூரில் இருந்து உசலம்பட்டி தாண்டிய அளவுக்கு அளவுக்கு தண்ணீர் பரப்பு அங்கே இருக்கும். அந்த நேரத்தில் நீங்க இப்போ 40 கிலோமீட்டருக்கு கீழே மூலமட்டம் என்ற இடத்தில் 720 மெகாவாட் மின்சாரம் எடுத்துக்கொண்டு வருகிறார். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு 5 மாவட்ட விவசாய சங்க தலைவர் அப்பாஸ் என்ன சொல்றாருன்னா, பாத்தீங்கன்னா இந்த முல்லைப்பெரியாறு தீர்ப்பு மிக மாசற்ற மகிழ்ச்சியாக தான் இந்த மக்கள் கருதுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதோட பாத்தீங்கன்னா இங்கேயும் இந்த தீர்ப்புலையும் ஒரு சில குறைபாடுகள் இருக்கு. ஏன்னா இந்த 3 அதிகாரிகளை அமைச்சு அந்த அதிகாரிகள் ஆய்வு பண்ணி இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யலாம். ஏன்னா அடுத்த வரும் காலங்களில் ஒரு 3 மாதங்களோ 1 வருடங்களோ கழித்து மீண்டும் அணைக்கு எதுவும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ என்ன செய்யலாம்னா திரும்பியும் இவங்க ஆய்வு பண்ணி இந்த நீர் மட்டத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த மக்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி இந்த தீர்ப்புல பாத்தீங்கன்னா முல்லைப்பெரியாறினுடைய அந்த நீர்பிடிப்பு பகுதியில் கேரளா அரசு விட்டிருக்க அந்த படகுகள் மேலும் அங்க கேரளா முல்லைப்பெரியார் டேம் இருக்கிற இடத்துல அங்க இருக்கிற தமிழக பொதுப்பணித்துறைக்கு உண்டான மின்சார வசதிகள் போன்ற பல வசதிகளை இந்த தீர்ப்புல குறிப்பிடப்படல, அதையும் குறிப்பிட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹரி, ஒரு பெரிய சட்ட போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த தீர்ப்பானது கிடைத்திருக்கிறது. 2006ஆம் ஆண்டிலேயே உச்சநீதிமன்றம் இந்த அணையுடைய நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்று சொன்னது. அதையெல்லாம் மீறி அணை பாதுகாப்பு சட்டத்தை, திருத்த சட்டத்தை கேரளா கொண்டு வந்தது. அன்றைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அரசு வழக்கெல்லாம் தொடுக்க பெரிய சட்ட போராட்டத்துக்கு பிறகு இன்று தமிழகத்துக்கு இது வெற்றியாக கிடைத்திருந்தாலும் கூட இந்த மூவர் குழு இவையெல்லாம் சில கேள்விகளை எல்லாம் எழுப்பவே செய்திருக்கின்றன. இது மட்டுமல்லாது கேரள அரசாங்கத்துடைய அணை பாதுகாப்பு திருத்த சட்டம் செல்லாது என்றும் சொல்லியிருக்கிறது. இது தமிழக விவசாயிகளிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதை தாண்டி இதுல சில கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் விரிவாக இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் பார்த்து வருகின்றோம். நம்முடைய விருந்தினராக திரு விஜயகுமார், முன்னாள் பொதுப்பணித்துறை அதிகாரி திரு விஜயகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது எமது செய்தியாளர் சிவசபாபதி தேனி மாவட்டத்திலிருந்து இணைந்திருக்கிறார். இந்த முல்லைப்பெரியாறு விவகாரமானது ஒரு நீண்ட நாள் விவகாரமாகவே இருந்து வருகிறது. இந்த வழக்கு என்று எடுத்துக்கொண்டால் 2006 ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டது. அதையெல்லாம் மீறி கேரள அரசாங்கம் செய்யத்தான் 8 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று இன்று இது சார்ந்த ஒரு முடிவு வந்திருக்கிறது. இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். 2006 மே மாசத்துல அணை பாதுகாப்பு சட்டத்தை கேரள அரசாங்கம் கொண்டு வந்தது. அதற்கு முன்பாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது 142 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்று. கேரள அரசாங்கத்துடைய அவசர சட்டத்தை எதிர்த்து தமிழக அரசாங்கமானது
மனு தாக்கல் செய்தது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அரசு. 2007 டிசம்பர் 19 தமிழக கேரள முதல்வர்கள் விவாதம் நடத்தியிருக்கிறார்கள். கண்டித்த போக்குவரத்து எல்லாம் நடந்தது. இந்த நிலையில அணை பலமாக இல்லை என கேரள அரசு குற்றச்சாட்டு விதித்தது. இதனால் ஒரு திருச்சூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் பாதிக்கப்படும் என்று சொன்னது. அணையின் தரம் குறித்து 2009 ஐஐடி அறிஞர்கள் அணையில் ஆய்வு மேற்கொண்டார்கள். அதற்கு பிறகு 2013 ஆகஸ்ட் 13 இறுதி விசாரணை முடிந்தது. தீர்ப்பு இன்று வந்திருக்கிறது. அங்கு ரிசர்வ் செய்யப்பட்ட தீர்ப்பு இன்று வந்திருக்கிறது. இதற்கு இடையில் நடந்த விஷயங்களும் முக்கியமானவை. ஏஎஸ் ஆனந்த் தலைமையிலான முன்னாள் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஏஎஸ் ஆனந்த் தலைமையிலான குழு அமைக்கப்படுகிறது. அந்த 5 குழு அணையை பார்த்து ஆய்வு செய்து அணை பாதுகாப்பாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்றத்தில் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பானது வந்திருக்கிறது. இந்த நிலையில் திரு விஜயகுமார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார், முன்னாள் பொதுப்பணித்துறை அதிகாரி. திரு விஜயகுமார் அவர்கள்ட்ட மற்ற விவகாரங்களை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படை புரிதலுக்காக ஒரு விஷயம் கேட்க இருக்கின்றேன். 136 அடி அணையுடைய நீர்மட்டமாக இருக்கும் பொழுது எவ்வளவு தண்ணீர் கிடைக்கும்? 142 அடியாக இருக்கும் பொழுது எவ்வளவு கிடைக்கும்? நாம் எதிர்பார்ப்பது போல 152 அடியாக இருந்தால் எவ்வளவு கிடைக்கும்? இதனால எந்த அளவுக்கு பாசனத்துல வித்தியாசம் இருக்கும்? 152 அடி என்பது அணையின் முழு கொள்ளளவு. 152 அடிக்கு தண்ணீர் இருக்கும் பொழுது 10.5 TMC நாம் உபயோகத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். 142 அடியாக இருக்கும் பொழுது 7.6 TMC. தற்சமயம் 136 அடியாக குறைக்கப்பட்டுள்ளதால் அதனுடைய கொள்ளளவு 6.1 TMC தான் இருக்கின்றது. இது தவிர இது உள்ளபடி நிகழ்ச்சி என்பதால் இந்த நிகழ்வு குறித்து சில தெளிவான விஷயங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். 2006 பிப்ரவரி மாதமே உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பு அணையின் பலத்தை, என்விரான்மெண்ட் கண்டிஷன், மற்ற சட்ட நுணுக்கங்கள், அரசியல் சட்ட விதிமுறைகள் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து பிப்ரவரி 2006 ஒரு தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பின்படி அணையின் நீர்மட்டத்தை 136 142 அடியாக உடனடியாக உயர்த்தி கொள்ளலாம். அணையில் சில சில்லறை பணிகள் இருக்கின்றன. வேவி டாம் போன்ற இடங்களில் சில்லறை பணிகள், அதையும் செய்து முடித்துவிட்டால் 152 அடியாக உயர்த்தி கொள்ளலாம் என தீர்ப்பு வழங்கியது. உடனடியாக கேரள அரசு அசம்பிளியை கூட்டி மார்ச் மாதம் 2006 மார்ச்சில் 18ஆம் தேதி அவர்கள் ஒரு பில் பாஸ் செய்கின்றார்கள். அதன்படி ஏற்கனவே அங்கே நீர்ப்பாசன சட்டம் இருக்கின்றது. பாசனம் மற்றும் நீர் பாதுகாப்பு சட்டம் 2003 போடப்பட்ட ஒரு சட்டம் கேரளாவில் இருக்கின்றது. அந்த சட்டத்திற்கு ஒரு திருத்தம் கொண்டு வருகின்றார்கள். அந்த திருத்தத்தின்படி கேரளாவில் உள்ள அத்தனை அணைகளின் கொள்ளளவை கேரள அரசுதான் தீர்மானிக்கும். இதில் மற்ற மாநிலங்களோ கோர்ட்டோ நீதிமன்றங்களோ தலையிட முடியாது என்று ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருகின்றார்கள். அந்த 22 அணைகளில் முதலாவது அணையாக முல்லை பெரியாறு அணையை வைத்து அதன் முழு கொள்ளளவு 136 அடிதான். இந்த முழு கொள்ளளவு 136 அடியை மாற்றும்படியான எந்த பணியையும் இந்த அணைகள் செய்யக்கூடாது என்றெல்லாம் சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள். இது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக இந்த சட்டம் இருக்கிறது என்று தமிழக அரசு அதே மார்ச் மாதம் 2006 30ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தை அணுகியது. சூட் நம்பர் 3 படி இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் உள்ள முல்லை பெரியாறு அணையை எடுத்து விட விரிவாக பார்த்தோம். இந்த டைம்லைன் குறித்து விரிவாக பார்த்தோம். இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய ஒரு கன்சர்ன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 பேர் கொண்ட ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுல கேரளாவும் இடம்பெற்றிருக்கிறது. இது பற்றி கருத்து தெரிவிக்கும் போது கேரளா தரப்புல சொல்லக்கூடிய விஷயம் இது எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் அளிக்கிறது. ஏன்னா சேஃப்டி சார்ந்து எங்களுக்கு அச்சங்கள் எழும்போது, கன்சர்ன்ஸ் எழும்போது அதை சொல்றதுக்கான இல்ல அதை தீர்க்கறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக கேரளா பார்க்கிறது. இதை நாம் எப்படி பார்க்கணும்? இந்த அணை சம்பந்தமாக எந்த அச்சமும் ஏற்பட வேண்டிய தேவையில்லை. பலப்படுத்தப்பட்ட அணை பெண்ணிக்குய் கட்டிய அணை போல பல மடங்கு பலமானது என்பது வல்லுநர் குழுக்களால் பல குழுக்களால் உச்சநீதிமன்றம் நியமித்த வல்லுநர் குழு பல தடவை தீர்மானமாக சொல்லி அதன் அடிப்படையில் ஆனந்த் கமிட்டியை ஒத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கின்றது. ஆகவே அணையை பற்றி யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த அணைக்கு அழிவு என்பது இல்லை.
இன்றைக்கு பலப்படுத்தப்பட்ட அணை எந்த பராமரிப்பு இல்லாவிட்டாலும் கூட இன்னும் 200 ஆண்டுகள் தாக்கு பிடிக்கும். இந்த 200 ஆண்டு காலத்தில் உள்ள தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இந்த அணையை மேலும் மேலும் பராமரிப்பு பணிகள் சிறப்பாக செய்து 10,000 ஆண்டு காலம் கூட இதை பயன்படுத்த முடியும். மேலும் உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டுள்ள மூவர் குழுவிற்கு அந்த அதிகாரம் கிடையாது. அவர்கள் அணையின் உறுதித்தன்மை பற்றியெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. அன்றாட பராமரிப்பு பணியில் தமிழகத்திற்கு உதவி செய்வதற்காக சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் தலைமையில் ஒரு குழுவை நியமித்திருக்கிறது. பராமரிப்பு பணி என்பது எப்படி நம்ம வீட்டை அன்னைக்கு பெருக்கி தொடச்சி சுத்தம் பண்ணி நம் வாழ்வதற்கு ஏற்றதாக வைத்துக் கொள்கின்றோமோ அதுபோன்ற பணி. அன்றாட செய்யக்கூடிய பணியில் 3 பேர் சேர்ந்து எப்படி செய்வார்கள், இது நடைமுறையில் எப்படி சாத்தியம் என்பது புரியவில்லை. உதாரணமாக தேக்கடி சட்டம் மூலமாக நாம் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சட்டம் ஒரு அடைப்பு வந்து விட்டது, புல்லு புதர் வந்து சேர்ந்து விட்டது என்றால் உடனடியாக அங்கு பணியாற்றும் பொறியாளர்கள் உடனடியாக ஆட்களை போட் மூலமாக அனுப்பி அதை ஸ்கிரீன் பண்ணி தண்ணீர் செல்வதற்கான வழிமுறை ஏற்படுத்த வேண்டும். அன்னையின் பாடி வாழ்வில் ஏதாவது செடி கொடி முளைச்சிருக்கு அதை பறிப்பது, வெள்ளை அடிப்பது, எங்கேயாவது காரைகளை உதிர்ந்து விட்டால் அது பூசுவது, இதுதான் பராமரிப்பு பணி. இந்த பராமரிப்பு பணிகளை கூட செய்ய விடாமல் கேரள அரசு தடுத்ததால் உச்சநீதிமன்றம் இடைக்காலத்தில் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், கேரள பொறியாளர்கள், தமிழக பொறியாளர்கள் இணைத்து ஒரு கமிட்டி போட்டது. அந்த கமிட்டியை தான் இன்றைக்கு அந்த மூவர் கமிட்டியாக சொல்லியிருக்கின்றது. நீங்கள் சொல்வது போல இந்த அணையினுடைய பலத்தை எல்லாம் பார்ப்பதற்கு இந்த கமிட்டிக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி இருக்குமானால் அந்த விஷயங்கள் அது தலையிடுமானால் 1886 போடப்பட்ட 999 வருட அக்ரிமெண்டிற்கு எதிரானது இது. மறுபடியும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தை அணுக வேண்டி இருக்கும். தமிழக அரசு மறுபடியும் உச்சநீதிமன்றத்தை அணுக வேண்டியிருக்கும். இந்த மூவர் கமிட்டியின் செயல்பாடு எப்படி என்பது முழுவதுமாக அந்த தீர்ப்பை பார்த்த பிறகுதான் நமக்கு தெரிய வரும். நீங்கள் சொல்வது போல அணை பாதுகாப்பாக இல்லை, அணையின் மட்டத்தை உயர்த்தலாம் குறைக்கலாம் என்றெல்லாம் சொல்வதற்கு இவர்களுக்கு அதிகாரம் கிடையாது, அதை செய்யவும் முடியாது. இந்த நிலையில சற்று ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமாக கேரளா தரப்பு இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சொல்லியிருப்பது சற்று சில கேள்விகளை எல்லாம் எழுப்பவே செய்கிறது. எமது தேனி செய்தியாளர் சிவசபாபதிட்ட நான் கேட்க இருக்கின்றேன். அங்கேயும் திரு அப்பாஸ் அவர்கள் அது சார்ந்த கன்சர்ன்ஸ் எழுப்பினார். அதாவது மூவர் குழு அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு. ஏனென்றால் இந்த ஒரு பராமரிப்பு உட்பட இந்த அணையுடைய முக்கிய பொறுப்பு தமிழ்நாடு அரசாங்கத்திடம் தான் இருக்க வேண்டும். இந்த 3 பேர் கொண்ட குழு எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது. இதனால் பெரிய ஒரு அச்சப்படுறதுக்கான முகாந்திரங்கள் இருப்பதாக தோன்றவில்லைங்கிற ஒரு மறுபார்வையும் எழுகிறது. அங்க எப்படி பார்க்கப்படுகிறது இந்த அம்சம்? இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மக்களை ஒரு அச்சத்திலேயே இத கொண்டு வந்திருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்களும் பல நீதிமன்றங்கள்ல இந்த முல்லை பெரியாரை பத்தி பல நீதிமன்றங்கள்ல பல வரி இந்த கேஸ்கள் நடந்துகிட்டு இருந்ததுனால திரும்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த 3 பேர் அப்படிங்கிறது ஒரு சிக்கலத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இது பத்தி நம்ம கூட இருக்கிற விவசாயி அவர்கிட்ட கேட்போம். சார், இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருந்தாலுமே இதுல ஒரு 3 பேர் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு, கேரளா, மத்திய நீர்வள ஆணையத்திலிருந்து அதனுடைய உயர் அதிகாரிகள் ஆலோசனை பண்ணி தான் இதனுடைய மராமத்து பணிகளோ நாளைக்கு டேம் பழுதான இதனுடைய என்னன்னா அதை திரும்பியும் நீரை குறைக்க சொல்லியோ கொடுத்திருக்காங்க. இந்த பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருந்தாலும் கூட அணையும் அணை சார்ந்த பகுதியும் தமிழ்நாட்டுக்கு சொந்தம்ன்ற முடிவு ஆன பிறகு அது பராமரிக்கிறதுக்கு பாதுகாப்புக்கு மற்றதுக்கெல்லாம் ஒரு குழு அமைக்கணுங்கிற தேவையே இந்த தீர்ப்புல குறிப்பிடப்படல. தேவையே இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்தத்துக்கு தமிழ்நாட்டுக்கு சொந்தம்னா நாங்க பாத்துக்கிறோம்ல, அத தமிழ்நாடு அரசு பாத்துக்கிறோம்ல. அதனால இந்த தீர்ப்புல மறு ஆய்வு செய்து இந்த முழு நாங்க இழந்த உரிமைகள் அனைத்தும், அதாவது படகுத்துறை, மீன்வளத்துறை, சுற்றுலா வளர்ச்சி அத்தனையுமே அந்த உரிமைகள் அனைத்துமே என்ன காரணத்துக்காக அது எங்களை விட்டு போயிருந்தாலும் இப்ப ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு வந்து சேரணுங்கிறத விவசாய சங்கத்தின் சார்பாக ஒரு கோரிக்கை இந்த தமிழ்நாடு அரசுக்கு வைக்கிறோம். இந்த அரசு இந்த கோரிக்கையை ஏற்று அதை விவாதம் செய்து அதை ஆய்வு செய்து எங்க கோரிக்கை சரிதானாங்கிறத நல்லபடியாக முடிவு பண்ணி அந்த உரிமையை பூரா மீட்டு தரணும்னு சொல்லி விவசாய சங்கத்தின் சார்பாக நாங்க கேட்டுக்கிறோம்.
இந்த நம்ம கிட்ட இருக்கிற விவசாயி என்ன சொல்றாருன்னா, பல உரிமைகள் நம்ம வந்து இதனால இழக்கப்பட்டிருக்கோம். மீண்டும் வந்து ஒரு 3 அதிகாரிகளை கொண்டு ஆய்வு செய்யறப்போ மேலும் பல சங்கடங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை பார்த்து இந்த 5 மாவட்ட மக்களும் மட்டும் இல்லாம வானமே மகிழ்ச்சி விட்டுறதாக கருதுறாங்க. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முல்லை பெரியாறுல கடந்த 6 மணி நேரத்துல 110 அடியா இருந்த தண்ணீர் வந்து 113 அடியா உயர்ந்திருக்கு. அதாவது வினாடிக்கு 9,000 கனஅடி நீர் வரத்து வந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு இவங்க சகுனமாகவும் இந்த தீர்ப்பு ஒரு வெற்றி தீர்ப்பாகவே கருதுறாங்க. சரி, மகிழ்ச்சியோட சேர்ந்த வான்மழையும் பொழிகிறத அவங்க மகிழ்ச்சியான விஷயமாக பார்க்கிறாங்க. இந்த 3 பேர் கொண்ட குழுவானது சில மேலும் கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இது அச்சப்பட வேண்டிய ஒரு விஷயமா? உயர்த்தி கொள்ளலாம் என்று உச்ச நீதிமன்றம் பரபரப்பான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது. தமிழக விவசாயிகளிடையே குறிப்பாக முல்லை பெரியாற்றால் பயனடையக்கூடிய தென் மாவட்டங்களை சேர்ந்த ராமநாதபுரம், மதுரை, தேனி உள்ளிட்ட தென் மாவட்ட விவசாயிகளை மகிழ்ச்சி அடைய வைத்திருக்கிறது. தீர்ப்பில் பார்க்க வேண்டிய, அலசப்பட வேண்டிய மேலும் பல அம்சங்கள் இருக்கின்றன. மேலும் சில கோரிக்கைகளும் இருக்கவே செய்கின்றன. இவற்றையெல்லாம் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில நாம் விரிவாக பார்த்து வருகின்றோம். இந்த தேனி செய்தியாளர் சிவசபாபதி இணைந்திருக்கிறார். அதே போல முன்னாள் பொதுப்பணித்துறை அதிகாரி திரு விஜயகுமார் அவர்களும் இணைந்திருக்கிறார். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். சிவசபாபதி அவர்கிட்ட நான் கேட்க இருக்கின்றேன், இப்போ 142 அடியாக உயர்த்துவதனால 7.5 7.6 டிஎம்சி கிடைக்கும். முன்பை விட 6 டிஎம்சி கிடைச்சிருந்தது, இப்ப கூடுதலாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல். இதனால கூடுதலாக எவ்வளவு நிலங்கள் பாசன வசதி பெறும்? இதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? 152 ஃபீட்டாகவும் உயர்த்துங்கிற கோரிக்கைகள் எல்லாம் எழுதியிருக்கிறது. இந்த விவரங்களை மேலும் விரிவா சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 136 இருந்து 142 அடியா உயர்த்துறதுனால கிட்டத்தட்ட 6 டிஎம்சி நம்மளுக்கு கிடைக்குது. இதனால பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் சைடு, அதே மாதிரி சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை இந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கிற விளைநிலங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அந்த விளைநிலங்களை வாழ வைக்கலாம்னே அப்படின்னு சொல்லலாம். இப்ப கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா இதே தேனி மாவட்டம், இன்னும் மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் எல்லாம் மிக கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு இருந்துச்சு. அப்படிங்கிறப்போ இந்த 142 அடி அப்படிங்கிறது இவங்க இந்த மக்களுடைய விவசாயத்துக்கு மட்டும் இல்லாம அவங்களுடைய குடிநீர் ஆதாரமாகவும் இருக்கும். எப்பயுமே வந்து நம்ம தண்ணி இல்ல அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகாது. அதே மாதிரி நிலத்தடி நீரும் பாத்தீங்கன்னா மிக அதிக அளவுல, ஏன்னா எப்பயுமே முல்லை பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் வரது வந்துகிட்டே இருக்கிறதுனால வந்து இங்க இருக்கிற நிலத்தடி நீர்கள் எல்லாம் வந்து மிக அதிக அளவுல வந்துகிட்டு இருக்கும். இது பத்தி நம்ம கிட்ட இப்ப இருக்கிற இந்த விவசாய சங்க செயலாளர் ராமராஜ் அவர்கிட்ட வந்து இதை பத்தி நம்ம கேட்போம். ஐயா, இப்ப வந்து என்னன்னா இந்த 6 டிஎம்சி அப்படிங்கிறது உயர்ந்திருக்கிறதுனால ஒட்டுமொத்தமா இந்த 5 மாவட்ட விளைநிலங்களும் எவ்வளவு தூரம் பயன்பெறும்? இந்த மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? விவசாய 2,14,000 ஏக்கர் விவசாய நிலங்களும் மறைமுக பாசனமாக மானாவாரி விவசாய பம்பு செட்டு நிலங்கள் நிலத்தடி நீர் உற்பத்தி அதிகமாகி அதன் மூலமாக பயனடைவார்கள். 15,000 ஏக்கர் நிலங்கள் பலன் அடைவார்கள். விவசாயிகள், கூலி தொழிலாளர்களும் இதனால் பயனடைய வாய்ப்புள்ளது. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ராமராஜ் என்ன சொல்றாருன்னா, இதனால வந்து பல ஏக்கர் நிலங்கள் வந்து பயனடையும் அப்படின்னு சொல்றாங்க. அதே கருத்தை வந்து நம்ம கூட இருக்கிற கேட்போம். சார், இப்ப வந்து இந்த முல்லைப்பெரியாறுல இருந்து 6 டிஎம்சி அதிகமான தண்ணி 142 அடி உயர்த்தினால் நமக்கு கிடைக்கிறோம் அப்படிங்கிற இதுல வந்து இந்த 5 மாவட்ட விளைநிலங்களுக்கும் இந்த 5 மாவட்ட மக்களுக்கும் வேற என்னென்ன பலன்கள் சார் கிடைக்கும்? அதாவது வாழ்வாதாரம் எல்லாருக்குமே உயரும். அதனால நம்மளுடைய நிலைகள் உயரும். இது எதுக்காக கட்டப்பட்டது? அந்த தாக்கம் இதுவரை பாதிக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு அதனுடைய நிறைவேற, அதாவது இந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 8 அடி தண்ணீர் தேக்கக்கூடிய நிலை ஏற்படும் போது நீர்மட்டத்தினுடைய இங்க எல்லா இடத்துலயுமே நீர்மட்டம் குறைஞ்சிருச்சு. உதாரணமா கம்பத்துல வந்து இன்னைக்கு 900 அடி 850 அடி போடக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. 30 அடி 40 அடி
இருந்த தண்ணி இவ்வளவு ஆகுதுன்னா அதன் காரணம் என்ன? நீர்த்தேக்கங்கள் எங்களுக்கு சரிவர கிடைக்காதனால. நீர்மட்டம் உயர்ற போது நிலத்தடி நீருடைய பிரஷர் கூடும். அப்ப எங்களுக்கு நீர் மேல வரும். அப்ப 142 நீர் தேக்கிறது எங்களுக்கு இப்ப தற்காலிகமா கிடைச்சிருக்கக்கூடிய மகிழ்ச்சி. இதுவே 152 அடி ஆகிற போது இன்னும் பழைய இந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இங்க எப்படி ஒரு செல்வ செழிப்பு இருந்ததோ 3 போகம் விளைந்ததோ அது மாதிரியான நிலை ஏற்படும். இது மட்டும் இல்ல, இந்த 5 மாவட்டங்களுடைய நீராதாரம் சொல்றோம். நீராதாரம் இல்லாம குடிபெயர்ந்து போகக்கூடிய நிலைகள் மாறும். விவசாய விளைபொருட்கள் இங்க அதிகமா விளைகிற போது கேரளா மாதிரி அண்டை மாநிலங்களுக்கு இன்னும் விலை குறைவாக கூட விவசாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிலத்தடி நீர் நல்ல நீரா இருந்து அதுல விவசாயம் பண்ற போது அந்த விளைபொருள் சாதாரண செலவுலயே வந்துருதுங்க. அது இல்லாம ஆழமாயி அதுல இருந்து தண்ணி எடுத்து நாங்க விவசாயம் பண்றது அதிகப்படியான மருந்துகளும் இடுபொருட்களும் இட வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இந்த 8 அடி தண்ணீருடைய தேக்கம் எங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது மாதிரி இந்த மே மாதத்துல எங்களுக்கு இப்படி ஒரு மழையா ஆண்டவனே அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு அருமையான மழை. அப்ப இன்னும் நாங்க 142 அடி மட்டும் இல்ல 152 அடியாகவும் மாறணும். அதனால எங்கள் வாழ்வு சிறப்பணும். எங்கள் அண்டை மாநிலத்தினுடைய இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு அவங்களுக்கு தேவையானது நாங்க பூர்த்தி பண்ணணும். அதனால இந்த மகிழ்ச்சி இயற்கை எண்ணெயே எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற விவசாயி என்ன சொல்றாங்கன்னா, இந்த 6 அடி இந்த 6 டிஎம்சி அப்படிங்கறது இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை முற்றிலும் உயர்த்தும் அப்படின்றாங்க. ஏன்னா 142 அடியில இந்த அணை நீர்மட்டம் இருக்கும்போது இதுல வேற என்னன்னா பாத்தீங்கன்னா 3 போகம் விளைநிலங்கள் இங்க நெல் வயல்கள் விளைஞ்சுகிட்டு இருக்கு. ஹரி, 136 அடியாக இருக்கும்போது 6 டிஎம்சியும் 142 அடியாக இருக்கும்போது 7.5 டிஎம்சியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில இதனால பயனடைய போறது வெறும் தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளாவும் தான். இது கேரளாவுக்கான தோல்வியாகவும் தமிழ்நாட்டுக்கான வெற்றியாகவும் மட்டுமே நினைத்துட முடியாது. தமிழ்நாட்டில் விவசாயம் செழிக்கும் பொழுது, தமிழ்நாட்டில் விளைச்சல் அதிகமாக இருக்கும் பொழுது இங்கேருந்து பொருட்கள் நிறைய கேரளாவுக்கு போகுது. கேரளாவும் தான் பயனடைய போகிறது. நல்ல யாருக்கும் வருத்தமில்லாத ஒரு சூழ்நிலை தான் நிலவ போகிறது அப்படிங்கிறது. இணைகிறார். அதே போல முன்னாள் பொதுப்பணித்துறை அதிகாரி திரு விஜயகுமார் அவர்களும் இணைகிறார். திரு விஜயகுமார் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். தென்னிலேன்னு இந்த குரலை பார்த்திருப்பீங்க. இது நீண்ட நாட்களாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. இது 142 அடியில் முழு கொள்ளளவுக்கும் கூட உயர்த்திக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு பலமானதாகத்தான் அணை இருக்கிறதுங்கிறது நெடுநாள் கோரிக்கை. 152 அப்படிங்கிற அளவுக்கு உயர்த்தத்துக்கான சாத்தியக்கூறுகள் உண்டா, இல்ல சற்று மராமத்து பணிகள்லாம் செஞ்சுதான் அதை செய்யணுமா? இதுக்கான வாய்ப்புகள் என்ன, சட்டப்பூர்வமான வாய்ப்புகள் என்ன? 152 அடி மாத்திரமல்ல, அணையின் மேல்மட்டம் 155 அடி 155 அடி வரை கூட உயர்த்த முடியும். அந்த அளவுக்கு அணை பாதுகாப்பானது, பலமானது. இது பல வல்லுநர்களால் நிரூபிக்கப்பட்டது. இப்பொழுது இந்த அணை நிலநடுக்கம் எர்த்குவேக் ஜோன் 3 இருக்கின்றது என்று கேரள அரசு, அதனால் அணை பலவீனமானது, உடைந்துவிடும் என்றெல்லாம் குரலை கிளப்புகின்றார்கள். அப்படி அல்ல. ஜோன் 3 என்பது மிக குறைவான நில அதிர்வுகளை கொண்டதுதான். சென்னை ஜோன் 3 இருக்கின்றது, கோயம்புத்தூர் ஜோன் 3 இருக்கின்றது, சேலத்தில் ஜோன் 3 இருக்கின்றது. அந்த மக்கள் எல்லாம் நில அதிர்ச்சிக்காக பயந்து செத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜோன் 3 ரிக்டர் ஸ்கேலில் அளவு 3.5 மேல் போகாது. அது இந்த அணையில் மாத்திரமல்ல, எந்த கட்டடங்களுக்கும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. அந்த அதிர்வை நம்மால் உணரக்கூடவும் முடியாது. கேரள அரசியல்வாதிகள் கிளப்பிடும் புரளியை போல இங்கு ரிக்டர் ஸ்கேலில் 6 அளவிற்கு பாதிப்பு ஏற்படுமானால் 6க்கு மேல் போனால்தான் கட்டுமானங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். 6, 6.5, 7க்கு போனால் குமிழியில் ஒரு கட்டிடம் கூட இருக்காது. ஆனால் முல்லை பெரியாறு அணை நிற்கும் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆகவே இன்றைக்கே இதை 155 அடி வரை கூட உயர்த்த முடியும். சட்ட சிக்கல் என்றால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு பேபி டேமில் ஒரு சில்லறை பணிகள் இருக்கின்றன, அதை முடித்துவிட்டு உயர்த்திக் கொள்ளலாம் என்று கூறியிருக்கின்றது. அந்த பணிகளை செய்வதற்கு கேரள அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது. ஆனால் அதற்கு மாறாக கேரள அரசு, கேரள வனத்துறை, கேரள பொறியாளர்கள் நம்முடைய அன்றாட பராமரிப்பு பணிகளை கூட செய்ய விடாமல் தடுக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை.
ரைட், எமது செய்தியாளர் சிவசபாபதிட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இது மகிழ்ச்சியை பெற்றிருக்க ஒரு பக்கம் இந்த மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் வான்மழை என்று தேனியை சேர்ந்தவங்களும் மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் மகிழ்ச்சியா பார்க்க, கேரளா தரப்புல அப்படியே வேற மூடு நம்மளால பார்க்க முடிகிறது. பந்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக பார்க்கிறாங்க. கேரள அரசியல் தலைவர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய பிரதிநிதிகளுக்கும் விவசாயிகளுக்கும் தேனிய விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன, அன்பு கோரிக்கை என்ன? இங்க பாத்தீங்கன்னா இந்த 142 அடியா உயர்ந்திருக்கிறது வந்து இந்த தேனி மாவட்டத்தினுடைய மக்களுக்கு மட்டுமில்லாம 5 மாவட்டங்களில் இருக்கிற மக்களும் மாசற்ற மகிழ்ச்சியில தான் இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேரள மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதனால வந்து பயன்பட போறது வந்து நம்ம தமிழக மக்கள் மட்டுமே இல்ல, கேரள மக்களும் தான். அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், இறைச்சி, பால், அவங்களுக்கு தேவையான உடைகள் எல்லாமே வந்து இங்க உற்பத்தி செய்யப்பட்டு எல்லாமே வழங்கப்பட இருக்கிறோம். இந்த தண்ணி உயர்வுனால மேலும் வந்து விவசாய நிலங்கள் பெருகும், அதனால விவசாய பொருட்கள், காய்கறி போன்றவை கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கிடையில வந்து இந்த அரசியல்வாதிகள் ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த 142 அடியா உயர்த்தின உடனேயும் கேரளாவில் இருக்கிற சமர சமிதி என்ற ஒரு அமைப்பினரும் அரசியல் கட்சியினரும் சேர்ந்து நாளைக்கு கேரளா மாநிலம் முழுவதும் ஒரு முழு அடைப்பை வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருமே இதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த கேரள அரசியல்வாதிகள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கிற ரஞ்சித் அவர்கிட்ட கேட்போம். இந்த 142 அடியை வந்து தண்ணி உயர்த்தினதுல வந்து கேரள அரசியல்வாதிகள் இதை வந்து எப்படி எடுத்துட்டு இருக்காங்க, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? இல்ல, இந்த 142 அடி தண்ணி உயர்த்துறதுனால யாருக்கும் எந்தவித பாதிப்பும் கிடையாது. இதுல தமிழக மக்களாக இருக்கக்கூடிய 5 மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் தான் 142 அடி தண்ணி என்பது. மேலூர் பகுதியில நீங்க குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 போக விவசாயம் நடந்துகிட்டு இருந்த இடம் இந்த 136 அடி வந்ததுக்கு அப்புறம் சிங்கிள் கிராப் ஒரு போக விவசாயம் ஆயிடுச்சு. 73 லட்சம் மக்களுடைய குடிநீர் ஆதாரமும் இந்த முல்லை பெரியாறு தான். அப்படி இருக்கிறப்ப இந்த 142 தண்ணீர் உயர்த்துவதனால இந்த தமிழக மக்களுக்கு எந்த லெவல்ல பயன் இருக்கு? இந்த 5 மாவட்டத்தை வச்சு கேரளாவை சேர்ந்தவர்கள், அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எந்த லெவலுக்கு லாபம் அடைகிறாங்க, அவங்களுடைய மனசாட்சிப்படி அவங்க நினைச்சு பார்க்கணும். இரண்டாவது, ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சமரச சமிதி அங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகளுடைய போராட்டத்துக்கு காரணம் என்னன்னா, இந்த 142 அடி தண்ணீரை நம்ம நிப்பாட்டுகின்ற பொழுது அதில் சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்புகள் அதை முழுவதும் அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நம்ம வந்து இந்த தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு 140 அடி தண்ணீர் தேக்குவதற்கான வழிமுறை செய்ய வேண்டும். இந்த 73 லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய இந்த விஷயம், இது விவசாயம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, விவசாயம்ன்றது 3 லட்சம் ஏக்கர், ஆனா குடிநீர் ஆதாரம்ன்றது 73 லட்சம் மக்களுடைய குடிநீர் ஆதாரம். அது மிக கவனத்தோட செயல்படணும். அங்க இருக்கக்கூடிய சமரச சமிதிக்காரங்க இங்க இருந்து பெறக்கூடிய அத்தனை லாபங்களையும் கொஞ்சமாவது அவங்க மனசுல நினைச்சு பார்க்கணும். அவங்களுடைய போராட்டங்களை கைவிட்டு எங்கள் கூட அவங்க கை கொடுத்து நிக்கணும். ஏன்னா அவங்களை நாங்க இதுவரைக்கும் வேற்று நபர்களா நினைக்கல, வேற்று மாநிலத்தவர்கள் நினைக்கல, எங்களுடைய சகோதரர்களா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். தயவு செய்து இந்த விஷயங்கள்ல வந்து அவங்களுடைய போராட்டங்களை கைவிட்டு எங்கள் கூட இணைந்து இருந்தாங்கன்னா இங்க விளைநிலங்கள்ல விளையக்கூடிய அத்தனை விளைபொருட்களும் கிட்டத்தட்ட 75% மேல காய்கறிகள் கேரளாவுக்கு ஏற்றுமதி ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 50% இறைச்சிகள் இங்க இருந்து போகுது. பால் 92% பால் வந்து இங்க இருந்து முழுமையா அங்கதான் போகுது. இதெல்லாம் அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்க போராட்டங்களை கைவிட்டு தமிழக மக்களோட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள இந்த 140 தண்ணீரை தேக்குவதற்கும் அவங்க எங்க கூட சேர்ந்து இருந்தாங்கன்னா நாங்க ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவோம். எங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிலையும் அவங்க இதுல வழிவிட்டு கொடுக்கறாங்க அப்படின்றத காட்டிலையும் தமிழக அரசு இதுல முனைப்புடன் செயல்பட நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி இன்னும் ஓரிரு நாட்கள்ல கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட நாங்க இருக்கிறோம். நம்ம கிட்ட இருக்க ரஞ்சித் என்ன சொல்றாருன்னா, இந்த பலன்கள் வந்து இந்த 142 அடியா உயர்த்தினதுக்கு வந்து தமிழக மக்களை விட கேரள மக்கள் தான் மிகுந்த மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து அங்க இருக்கிற ஒரு சில அரசியல் கட்சிகளும் ஒரு சில அமைப்புகளும் தான் இந்த மக்களை வந்து தூண்டிவிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை செய்ய வைக்குது. இந்த அரசியல் கட்சிகள் தன்னுடைய சுய லாபத்துக்காக வந்து மக்களுடைய பிளவை உண்டுபடுத்துறது. இன்னைக்கு கேரளாவும் தமிழக மக்களும் வந்து சகோதரர்களாக இருந்துகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே வழங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹரி, கேரள சகோதர சகோதரிகளை, இந்த அணையுடைய நீர்மட்டம் உயர்வதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்க போவதில்லை. உயர்வதனால் உங்களுக்கும் எங்களுக்கும் நன்மைகள் தான் அதிகம் அப்படிங்கிறது தமிழக விவசாயிகளுடைய பார்வையாக நாம் புரிந்துக்கிறோம். நான் திரு விஜயகுமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் கேரளா வைத்திருக்கக்கூடிய வாதம், அணையுடைய பாதுகாப்பு, இவ்வளவு மாவட்டங்கள் பாதிக்கப்படும், நிலநடுக்கம் ஏற்பட்டால், அணை உடைந்தால் இந்த பாதிப்பு அந்த பாதிப்பு அப்படின்னு சொன்னது. இந்த அணையுடைய பாதுகாப்பை தாண்டி கேரளாவுக்கு மறைமுகமா அது வெளிப்படுத்தாத சில விஷயங்கள் இருக்கிறதா நினைக்கிறீங்களா?
அணையின் பாதுகாப்பு பலமாக இல்லை என்பது பொய்யான புரளி. இந்த பொய் 35 வருடமாக கேரள அரசு செய்து கொண்டு வருகின்றது. ஹிடன் அஜெண்டா என்னவென்றால், இந்த அணையிலிருந்து நம் ஆண்டுக்கு சராசரியாக 15 டிஎம்சியிலிருந்து 20 டிஎம்சி வரை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அணை இல்லாவிட்டால் இந்த 20 டிஎம்சி தண்ணியும் மொத்தமாக இடுக்கி அணைக்கு போய்விடும். இந்த 20 டிஎம்சியும் அவர்கள் இடுக்கி அணைக்கு எடுத்து மின்சாரம் தயாரிக்க வேண்டும் என்பது உள்நோக்கம் ஒன்று இருக்கின்றது. அதன் காரணமாக தான் 79இல் நில அதிர்ச்சி என்ற ஒரு புரளியை கிளப்பினார்கள். அதை தொடர்ந்துதான் இவ்வளவு தொல்லைகளும் வந்தது. இன்னொன்றும் இருக்கின்றது. கடந்த 35 ஆண்டு காலமாக நான் 136 அடிக்கு மேலே தண்ணீர் தேக்காததால் 136 152 அடி வரை கிட்டத்தட்ட இந்த 8500 ஏக்கரில் 4000 ஏக்கர் இருக்கின்றது. இந்த 4000 ஏக்கரில் நிறைய ஆக்கிரமிப்புகள் வந்துவிட்டன. ரிசோர்ட், ஹோட்டல்ஸ், பங்களா எல்லாமே விஐபி அரசியல்வாதிகள் கூட்டுகளுடன் கட்டி இருக்கின்றார்கள். 142 அடியாக நாம் உயர்த்தும் பொழுது அதில் பல கட்டணங்கள் நீரில் மூழ்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அவர்கள் மக்களை கிளப்பிவிட்டு மக்களை போராட தூண்டுகின்றார்கள். பின்புலத்தில் இருந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த போராட்டத்தை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கின்றது. உச்சநீதிமன்றம் தலையிட்டு கேரள அரசுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்க வேண்டும். இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தும் தமிழக அரசு நடைமுறைப்படுத்தும் பொழுது எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் கேரளாவுக்கு வரக்கூடாது என கேரள அரசை உச்சநீதிமன்றம் கண்டிக்க வேண்டும். அதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த தீர்ப்பு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தாலும் கூட 79இல் நாம் 13 நீர்ப்போக்கில் உள்ள ஷட்டரை மேலே தூக்கி விட்டோம். 136 அடியாக குறைப்பதற்காக வேண்டி அந்த ஷட்டர் உடனடியாக இறக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கை தமிழக அரசு உடனடியாக செய்தால்தான் இந்த தீர்ப்பின் பயனை நாம் அடைய முடியும். அன்றைக்குதான் தமிழக விவசாயிகள், 5 மாவட்ட விவசாயிகள், மொத்த தமிழக மக்களும் உண்மையான மகிழ்ச்சியை அடைய முடியும். அதற்கான நடவடிக்கையை உடனடியாக தமிழக அரசு இறக்க வேண்டும். 79இல் இயற்றிய 13 சட்டம் உடனடியாக இறக்கப்பட வேண்டும். அதற்கான உத்தரவை தமிழக அரசு உடனடியாக செய்து நடைமுறைப்படுத்த வேண்டும். இது யாருக்கும் பாதகமான தீர்ப்பல்ல, முக்கியமாக கேரளாவுக்கு பாதகமான தீர்ப்பல்ல. மறுக்கப்பட்ட ஒரு நியாயமானது கிடைத்திருக்கிறதே தவிர அது தமிழகத்துக்கு சாதகமோ கேரளத்துக்கு பாதகமோ அல்ல அப்படிங்கிறது பல்வேறு வல்லுநர்களுடைய பார்வைகளாக இருக்கிறது. இந்த தீர்ப்பு பல்வேறு ரியாக்ஷன்ஸ் பெற்றிருக்கிறது. கேரளாவில் ஒருவாறாகவும் தமிழ்நாட்டில் ஒருவாறாகவும் பெற்றிருக்கிறது. தீர்ப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களும் பல கட்ட விவாதங்களை தொடர்ந்து பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக அந்த 3 மெம்பர் குழு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பல்வேறு அறிஞர்களால, பல்வேறு வல்லுநர்களால பார்க்கப்படுகிறது, அலசப்படுகிறது. இந்த நிலையில தமிழக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கும் மகிழ்ச்சியே தருகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு விஜயகுமார் அவர்களுக்கும் தேனியிலிருந்து தகவல்கள் வழங்கிய எமது செய்தியாளர் சிவசபாபதிக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.